அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் மொத்த அதிகாரம் பறிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எதிரும் புதிருமாக தான் பார்த்தீங்கன்னா இருவருமே இருந்துட்டு வரும் நிலையில் தமிழக அரசு அனுப்பக்கூடிய அனைத்து கடிதங்களுமே பார்த்தீங்கன்னா கிடைப்பில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இரு தரப்புக்குமே மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய அதிகாரங்கள் அனைத்துமே பறிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சில பார்த்தீங்கன்னா இப்போ அனைவருக்குமே தெரியும், சட்டசபை கூட்டம் நடைபெறுது. இன்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக லாஸ்ட் நாளாக பார்த்தீங்கன்னா இன்று முடிவடையக்கூடிய நிலையில் அதிரடியாக கரூர் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் சதுரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கு தான் இது தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு போக இப்போ அதிரடியாக ஏற்கனவே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள், திமுகவுடைய ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து கூட இப்போ பதவியில் மத்திய அமைச்சகம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய பதவி நீடித்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் இதற்காக தான் இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அனைவருமே காத்துட்டு இருக்காங்க. திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே இப்போ அதிரடியாக இந்த கரூர் வழக்கின் மூலமாக நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணையில் சொல்லிய முக்கிய ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கிருக்கு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய அதிகாரங்களை அனைத்துமே பறித்திருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் ஆட்சி ஆளுநர் கிட்ட போயிருக்கு. சில ஆளுநர் போட்டால் மட்டும்தான் இப்போ செல்லும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு தகவல் வெளியாகி வருது. சில ஏற்கனவே திமுகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய நிலையில் இப்போ கரூர் சம்பவத்தின் அடிப்படையில் இந்த திமுகவுடைய ஆட்சியில் எக்கச்சக்கமான ஊழல்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வழக்கின் மூலமாக உயிரிழப்பு, அதே மாதிரி பாலியல் தொந்தரவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. நிறைய உயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தில் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய திமுகவுடைய அரசு மீது குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய அதிகாரங்களை ஒட்டுமொத்த அதிகாரங்களுமே பார்த்தீங்கன்னா பறிக்கப்படாதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.